வணக்கம் நண்பர்களே. மீனாக்கு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைக்குது. அங்கே முத்து வந்து டிராஃபிக் போலீஸ் அருண்ட்டு வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். ரோஹிணிக்கு தெரியாமல் மீனாட்ட வித்யா எந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, முத்துக்கு என்ன சர்ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்றத எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அறிவே நானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வித்யாவும் ரோஹிணியும் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வித்யா வந்து வண்டியை நிறுத்தி அந்த சிட்டிக்கு வந்து எவ்வளோ திமிர் இருந்தால் என்ன அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்க சொல்லுவான் அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட் டைம் ஜாப் மாதிரி நல்ல விஷயம் தானே பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன தூக்கி ஜெயிலில் உட்கார வைக்கிறக்கா அப்படின்னு வித்யா ரோஹிணியை வந்து திட்டுறாங்க. அதோட அந்த சிட்டி வந்து மூளை இல்லாதவன், ஆனால் முத்து சீக்கிரமா சிட்டியை வந்து ஏதாவது செய்வான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. முத்து வந்து திறமசாலி அப்படின்னு வித்யா வந்து முத்து வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மீனா வந்து வண்டியில போறதை பார்த்த உடனே வித்யா என்ன பண்றாங்கன்னா, ஓடி போய் அந்த வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. லைஃப் பார்ட்னர் வந்து செலக்ட் பண்றதை பத்தி சொன்னீங்கல்ல, அவர்கிட்ட இருந்து நான் எப்படி வந்து போனை வாங்குறது அப்படின்னு வித்யா வந்து கேட்கறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு வாட்டி அவர் வந்து உங்களை பார்க்க வந்தா எதுக்கு பார்க்க வர்றீங்க அப்படின்னு கேளுங்க, உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ உங்களை பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிடுங்க அப்படின்னு மீனா வந்து ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கு வித்யாவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வித்யாட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என்ன நீங்க ரெண்டு பேருமே பேசுனீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வித்யா வந்து உண்மையை சொல்லாம ரோஹிணிட்ட மறைச்சிடுறாங்க. ஏதோ ஒன்று சொல்லி வந்து சமாளிச்சிடுறாங்க. முத்துவும் செல்வமும் ஹோட்டலில் வந்து சாப்பிட வராங்க. அப்போ டிராஃபிக் போலீஸ் அருணும் வந்து அதே ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வராரு. முத்து வந்து அருணை பார்த்த உடனே போலீஸ் வந்து பம்புக்கு இழுக்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். செல்வம்ட்ட முத்து என்ன சொல்றான்னா, தேவையில்லாம வந்து கேஸ் போடுவாங்க, கேஸ் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்றது மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்து அருண் வந்து வெறுப்பாகி முத்துட்டு வந்து சண்டை போடுறான். அப்போ முத்து என்ன சொல்றான்னா, இது வந்து பப்ளிக் ஏரியா, இந்த இடத்துல வந்து என்ன அடிக்க வந்தாங்க, இங்க இருக்கிறவங்க யாராவது வீடியோ எடுத்து அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்ன முத்து சட்டையில இருந்த கையை வந்து எடுத்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. அந்த போலீஸ் போனதுக்கு அப்புறம் செல்வம் வந்து முத்துட்ட யாரு அப்படின்னு வந்து கேட்கறான். இவர் தான் வந்து செப்பல் ஸ்டிச் பண்ணனா தாத்தா பாட்டி வந்து கீழே தள்ளி விட்டது அப்படின்னு வந்து சொல்றான் முத்து. அதுக்கு செல்வம் பயந்து போய் ஏன்டா இப்படி எல்லாம் போலீஸ்காரங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அட்வைஸ் பண்றான். அப்புறம் செல்வம்க்கு சவாரி வந்துருச்சு அப்படின்ட்டு அவனை வந்து கிளம்பி போயிடுறான். முத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செல்வம் கார் வந்து எடுக்க வெளியே வந்தப்போ டிராஃபிக் போலீஸ் அருணோட கார் நம்பர் வந்து பாத்துக்கிறான். இங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அங்க மீனா அம்மாவோட பூ கிடைக்கும்னு வராங்க. அப்போ சீதாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. சீதா வந்து பூவை வாங்கி வச்சுட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும் அப்படின்னு வந்து சொல்றா. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு வந்து மீனா விசாரிக்கிறாங்க. அதுக்கு சீதா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, நான் தான் அவங்கள வந்து பார்த்துக்கணும், வேற யாருமே ஆள் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால நானும் சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவும் அவங்களோட அம்மாவும் சீதாவை வந்து பாராட்டுறாங்க. அப்போ சத்யா வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஒரு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு, எங்க ப்ரொஃபசர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஆர்டரை உனக்கு தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனா அவர்கிட்ட வந்து பேசி ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து வீட்டில் இருந்தே எப்படி பண்ணுறது அப்படின்றத பேப்பரில் பிளான் எல்லாமே வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்த உடனே மீனா வந்து முத்துகிட்ட வந்து பெரிய ஆர்டர் பற்றி சொன்ன உடனே முத்து வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் அந்த ஆர்டருக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக செலவாகும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா, ரவி ஸ்ருதிட்டு நம்ம கேட்கலாமா அப்படின்னு வந்து சொல்கிறான். அங்கே வந்து ரவியும் ஸ்ருதியும் ஆஸ் யூஷுவலாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. டிராஃபிக் போலீஸ் அருணும் முத்துவும் எப்போ பாரு வந்து மோதிக்கிட்டே தான் இருக்காங்க. சீதாவும் இந்த போலீஸும் மேரேஜ் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.